தனுஷோட நடிப்புல சேகர் கமலாவோட இயக்கத்துல அடுத்ததா வெளிவரப்போற திரைப்படம் தான் குபேரா திரைப்படம். குபேரா திரைப்படம் வந்துட்டு வெளிவரப்போற இந்த கடைசி நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களை படக்குழு மேற்கொண்டு இருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நிமிடங்களை குறைச்சிருக்காங்களாம். படத்தோட முழு நேரமே 181 நிமிடங்களா மாத்திருக்காங்களாம். சும்மா 19 காட்சிகள் படத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்கான். என்னவா இருக்கும், திடீர்னு இப்படி படத்துல இருந்து காட்சிகளை நீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு அடுத்த ஒரு தேசிய விருது படமா இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அதே மாதிரி தான் மும்பையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை மையப்படுத்தி எடுத்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிச்சு துல்கர் சல்மானுக்கு. சோ இந்த திரைப்படமும் அப்படித்தான் எடுத்திருக்காங்க. சோ நல்ல படமா வரும்னு தான் ட்ரெய்லரை பார்த்துட்டு சொன்னாங்க. திடீர்னு இப்படி காட்சிகளை நீக்கும் போது கொஞ்சம் சந்தேகம் வரதான் செய்யும். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன மாதிரி திரைப்படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு. சோ யாரெல்லாம் குபேரா திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ். அஜய் பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் சூர்யா 45 அப்படின்ற டைட்டில்ல உருவாக்கிட்டு வந்துச்சு. இந்த ஒரு திரைப்படத்துல சூர்யா கூட பல வருடங்கள் கழிச்சு நம்ம நடிகை த்ரிஷா இணைஞ்சு நடிக்கிறாங்க. சோ திரைப்படத்தோட டைட்டிலுக்காக ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய டைட்டில்ஸ் வதந்திகளா பரவணிச்சு இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிஷியலா பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில மொழிகிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில சூர்யாவோட 45வது திரைப்படத்துக்கு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த டைட்டில கேட்டதுக்கு அப்புறமா வித்தியாசமா இருக்கு. கருப்பு அப்படின்னும் போது இது ஒரு கடவுளை மையப்படுத்திருக்கலாம், இல்லைன்னா அதை பேஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கெஸ் பண்றாங்க. சோ அஜய் பாலாஜி என்ன மாதிரி கதைக்களத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி சொன்னாங்க சூர்யா ஐயனாராவும் நடிச்சிருக்காரு அப்படின்னு. சோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன மாதிரி ஒரு காம்பினேஷனா அமையும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் சூர்யாவோட இந்த 45வது அதாவது கருப்பு திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ். இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் நடிச்சுக்கிட்டே படம் இயக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நடிகர்கள் இயக்குனரா களத்துல இறங்கும் போது நல்ல படங்களையும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தனுஷை சொல்லலாம். தனுஷ் இப்போ நடிச்சுக்கிட்டு இயக்குனராகவும் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பாடலாசிரியர் அண்ட் அதே மாதிரி சிங்கர் இப்படின்னு சொல்லிட்டு அவர் பன்முகங்களை கொண்டும் ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்காரு எல்லா பக்கமும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நடிகர்களும் நான் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிற இயக்குனராக போறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நடிகர் கார்த்தி பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாரு. எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்திலையும் நான் ஒரு கதை எழுதலாம்னு இருக்கேன், நல்ல ஒரு படம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நானும் இயக்குனராகலாம்னு நினைக்கிறேன்னு அந்த பேட்டி இப்ப ரொம்ப வைரலா போகுது. ஏன்னா கார்த்தி ஒரு நல்ல நடிகர். சோ அப்படி இருக்கும்போது சிறப்பான படத்தை கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நிஜமாவே கார்த்தி இயக்குனரானா எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட படம் கொடுப்பாரு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.